இன்னொன்று வந்து க்ளீன் ஏஜென்ட் சொல்றது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சென்டர் இதெல்லாம் வச்சு நீங்க ஏபிசியோ இல்ல CO2 எக்ஸ்டிங்யூஷரை வச்சு நீங்க எக்ஸ்டிங்யூஷ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்க எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து போயிடும். பட் ஆனா இந்த க்ளீன் ஏஜென்ட்டை வச்சு நீங்க வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயமே வராது. ஆஸ் இட் இஸ் அது நீங்க ஃபயரே உங்களுக்கு பெரிய ஃபயர் ஆச்சு அப்படின்னாலும் இமிடியேட்டா அந்த ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை சென்ஸ் பண்ணி உங்க சிஸ்டம் சென்ஸ் பண்ணி அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி அதை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களுடைய டேட்டா சென்டர் இருக்கட்டும், உங்க சுவிட்ச் ரூமா இருக்கட்டும், உங்களோட மெடிக்கல் எக்யூப்மெண்டா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு இஷ்யூம் வராது. லைக் அதர் சிஸ்டம் போனீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த கேஸ் சப்ரஷன் சிஸ்டம் அண்ட் ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன அவுட்லைன், ஏன் இதை யூஸ் பண்றாங்க, ஏன் ஒய் வி ஆர் நாட் கோயிங் ஃபார் CO2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆர் ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னா ரீசன் இதுதான். ஒன்னு வந்து இட் இஸ் எ க்ளீன் ஏஜென்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இது வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு டேமேஜஸ் வந்து ஏற்படுத்தாது.